கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த ஆண்டில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை அதிசயங்களை காண பண்ண செய்வார். கர்த்தர் யாருக்கு அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறான்னு கேட்டால், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஸோ நாம் இந்த அதிசயங்கள் அற்புதங்களை போதிக்கும் போது எப்படி வேணால் வாழ்ந்துட்டு ஒரு அதிசயம் செய்யுங்க, சரியாக சொல்லப்போனால் அவங்க அதிசயம் எதிர்பார்க்கல, அவங்க மேஜிக் எதிர்பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? மேஜிக் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம அந்த மேஜிக் என்ன செய்யலை, போதிக்கலை. நாம் கர்த்தரை விசுவாசிப்பதன் மூலமாக, அவர் சொன்ன வார்த்தையை நம்புவதன் மூலமாக எனக்கு அதிசயம் நடக்கும் என்று நாம் போதிக்கிறோம். கர்த்தருடைய பிரமாணங்களை பின்பற்றும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவர் செய்கிற காரியம் அதிசயம் தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? பாருங்கள், மனுஷனால் முடியாத இடத்துல தான் தேவன் கிரியை செய்கிறதா இருக்கிறார். அப்படின்னா அது கண்டிப்பாக எப்படி இருக்கும்? மனுஷனால் முடியாதுன்றப்ப அவன் மனுஷனோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, அங்கே வேலையை ஆரம்பிக்கிறாரு கர்த்தர். கர்த்தர் செஞ்சாலே எப்போவுமே அது சூப்பர் நேச்சுரலாக இருக்கும் பாருங்கள். அப்போ அது அதிசயம் தானே? கரெக்டாக இங்கே வேலையே கிடைக்காதுங்க, ஆனால் வேலை கிடைக்கிது. ஆமேன். இந்த தொழில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது கர்த்தர் புதிய வழியில் திறக்கிறவராக இருக்கார். ஆமேன். படிக்கவே மாட்டான், இவனை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அது அதிசயம் தானே? எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? கர்த்தர் எத்தனை பேர் உண்மையாக தேடுகிறீர்கள்? ஆமேன். நான் சொல்கிறேன், அவர் உங்களை அதிசயங்களை காணப்பண்ண செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு வேதம் முழுவதும் நிறைய வசனங்களை பார்க்க போகிறோம். நான் அப்படி தான் அதை ப்ரூவ் பண்ண விரும்புகிறேன். ஒரு சந்தேகம் வருது நமக்கு, இப்போல்லாம் ஆண்டவர் அதிசயம் செய்வாரா? அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் அந்த காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ ஆண்டவர் அதிசயம்லாம் செய்கிறதில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நாம் டீல் பண்ணுவோம். அதாவது இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அதை நான் நம்பும் பொழுது தான், அதை நான் நம்பும் போது தான் நான் அற்புதத்தை என்ன செய்ய முடியும், எதிர்பார்க்க முடியும். எதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை தான் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். சில சொல்லுவாங்க, எதையுமே எதிர்பார்க்காத ஏமாற்றமே இருக்காது, உலக தத்துவம். ஆனால் வேதத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் உங்கள் எதிர்பார்ப்புக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. எதிர்பார்க்குறீங்களா, இல்லை கர்த்தரை பார்த்து செய்வார்னு இருக்கிறீங்களா? நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதோ நினைவுகளே. உங்களை குறித்து அவருக்கு நல்ல நினைவுகள் இருக்குது. ஆனால் நாம் என்ன செய்யணும், எதிர்பார்க்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன், தமது வசனத்தை உறுதிப்படுத்துகிற தேவன் என்பதை நான் என்ன செய்யணும், முதல்ல நம்பும் பொழுது, இந்த சத்தியத்தை கேட்கும்போது எனக்கு என்ன உண்டாகும், எதிர்பார்ப்பு உண்டாகும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியும். இதுதான் இன்னைக்கு பிரசங்கத்தோடைய சாராம்சம். அதனால் நான் நிறைய வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, 2 பேருக்கு திருமணமாச்சான். திருமணமாகி பல வருஷங்கள் வாழ்ந்துகிட்டே இருந்திருக்காங்க. எப்பவுமே நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்குமா வீட்டில். மனைவி ஹஸ்பண்டை எழுப்பி சொல்லுவாங்களாம், யாரோ திருடன் வீட்டுக்கு வந்துட்டான், போய் பாருங்க அப்படின்னு சொன்னோடனே, கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த சம்பவம் என்ன செய்யுது, நடந்துக்கிட்டே இருக்குது. அடிக்கடி இந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சத்தம் கேட்குது, ஹஸ்பண்டை எழுப்பி, தூங்கிக்கிட்டு இருக்க மனுஷனை எழுப்பி, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு அவர் எழுப்பி போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அவர் போய் கீழே போய் பார்த்தா எந்த திருடனும் இல்லை. இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் திருடன் வந்துட்டான். கீழே போய் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறாரு, அங்கே திருடன் எதை செஞ்சுட்டு இருக்கான், எடுத்துக்கிட்டு இருக்கான். இவரை பார்த்தோன்னே தப்பிச்சு ஓட பார்த்தான் பாருங்க. இந்த ஹஸ்பண்ட் சொன்னாராம், தப்பிச்சு ஓடாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ பார்க்க வேண்டிய ஒரு ஆள் இருக்கு, நீ வருவேன்னு ரொம்ப வருஷமாக ஒருத்தவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, நீ வருவேன்னு ஒரு ஆள் எங்கள் வீட்டில் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துட்டு நீ செஞ்சிரு, நீ போயிரு. அப்படி தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எத்தனை பேர் அதிசயம் நடக்க போகுதுன்னு எதிர்பார்க்குறீங்க? பிரைஸ் எல்லாம் என் எதிர்பார்ப்பு கர்த்தர் வார்த்தையிலேருந்து உண்டாக போகிறது. நான் நல்லா பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் முழுமையாக நான் காண்பிக்க போகிறேன். தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறாரா? இந்த கேள்விக்கு பதிலை நாம்
நீங்களே என்ன செய்யுங்க சொல்லுங்க, அதை பார்க்கலாம். வாசிப்போம். மீகா 7:15 மறுபடியும். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சரி, இந்த வசனம் எங்க வந்திருக்குது? எந்த புஸ்தகத்தை வந்திருக்கு? மீகா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன வரப்போகுது? மல்கியா முடிஞ்சு புதிய ஏற்பாடு வரப்போகுது. அப்படின்னா இயேசு வர்ற காலம் நெருங்கி போச்சு. எப்பவும் போலவே பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை சின்சியராக தேடுறது கிடையாது. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சு அவரை விட்டு தூரமாக போய் சிறைப்பட்டு போய் அங்கே போய் ஜெபம் பண்ணுறது. அப்போ தேசமே கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யுது. கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு, மீகா ஜெபிக்கிறாரு. மீகாவுடைய ஜெபத்துக்கு பதில் தான் இந்த வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தர் பல நூறு வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். மோசேயின் காலத்தில் ஆபிரகாமுடைய சந்ததியார் எகிப்தில் அடிமையாக போயிட்டாங்க. கர்த்தர் என்ன பண்றார்? அவங்களை சந்திக்கிறார். மோசேயை அனுப்பி பார்வோனுக்கு விரோதமாக கர்த்தர் அற்புதங்களை செஞ்சு ஜனங்களை விடுவிக்கிறார். மோசேக்கு அப்புறம் நியாயாதிபதி யோசுவா நியாயாதிபதிகள் முடிஞ்சு பல பேர் எழும்பி ராஜாக்கள் தாவீதெல்லாம் சாலமோன் ஆலயம் கட்டப்பட்டு இப்படி பல வருஷங்கள் கடந்து போச்சு. அப்பையும் சிக்கி கொள்றாங்க. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ எகிப்து தேசத்துல புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்னைக்கு கூட நீங்க கேட்கலாம், அதிசயங்கள் செய்வாரான்னு கேட்டா இதே மாதிரி தான் சொல்லுவார். அந்த நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்ப அவர் என்ன செய்யல? மாறல. பாருங்க, மாறினாலே கர்த்தரே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். கர்த்தருடைய குணாதிசயமே என்னது? மாறாத ஒன்று. அவர் ஒன்றை செஞ்சிருப்பாருன்னா ஆபிரகாமுக்கு செஞ்சா இன்னைக்கு என்ன செய்வார்? அதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். மோசேட்ட சொல்றார், நான் இருக்கிறாகவே இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பின்னாடி பார்வோன், முன்னாடி செங்கடல். என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்க யாரா அந்த சூழ்நிலை நிக்கிறீங்களா? பார்வோன் முன்னாடி செங்கடல், எங்கேயும் போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். விசாலமான வழியை உண்டாக்கிறார். செங்கடலை பிளந்தார். பிளந்து அவர்களை உலர்ந்த தரையை கடக்க செய்து போல செங்கடலை கடக்க பண்ணா நம்ம பார்க்குறோம். கடந்து வந்த பிறகு அந்த எதிரிகள்லாம் அழிக்கப்பட்டாங்க. இப்போ அவங்க பாட்டு பாடுறாங்க. அப்படி பாட்டு பாடும்போது ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை வருது. வாசிப்போம். யாத்திராம் 15:11 வாசிப்போம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும், வாசிப்போம், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அவரை பற்றி போட்டிருக்கு. அவர் ஆமாம், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிக்கு பாத்திரர், பயப்படத்தக்கவர், எல்லாம் சரிதான். அவங்களே சொல்கிறாங்க, ஆஹா, எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. இந்த மாதிரி அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அவர் செய்த அற்புதங்களுக்கு ஒப்பாக யாராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அதிசயங்கள், அற்புதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். இது நல்லா தெரியும். இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த கர்த்தராலே அன்றி இது நடக்க முடியாது என்பதை நம்முடைய கண்கள் காணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க பயப்படுகிற காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இது எப்படி முடியுமோன்னு பயப்படுற காரியம், ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்து திருப்புகிற தேவனாக இருக்கிறார். அற்புதம் செய்கிறவராகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதம் செய்கிறவரா? ஆமென். சரி, வாசிப்போம். அங்க யாத்திராம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். இது எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எகிப்தை விட்டு வெளியே வந்தாச்சு, வனாந்தர வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அப்பா என்ன செய்கிறாரு? பேசுகிறார். என்ன பார்க்குறோம்? பக்கம் சொல்லுங்க. அற்புதங்கள் உங்களை தொடரும். ஆமென். என்னைக்கோ பண்ணாரு, அப்படி என்ன செய்யல, நின்றல. எகிப்தை விட்டு வெளியே எங்கே வந்தாச்சு? வனாந்தரத்தை வெளியே வந்தாச்சு. 10 கட்டளைகளை கொடுக்குறாரு, அதை உடச்சி போட்டாங்க. பெரிய மீறுதலை பண்ணிட்டாங்க. கர்த்தர் கொடுத்த கற்பனையை உடச்சி போட்டாங்க. மோசே என்ன பண்ண? மறுபடியும் மலை மேலே ஏறுறாரு. அந்த மாதிரி கற்பனை எடுத்துட்டு மேலே ஏறாரு. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? அவருக்கு பிரசன்னமாகிறார். அப்போ இந்த காரியத்தை பேசுகிறார். வாசிக்கலாமா? யாத்திரா 34:8. மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன்.
பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்பதாங்க பாவம் செஞ்சவன் மோசே சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. நான் கர்த்தர், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா தயவுள்ள கர்த்தர். மோசே சொல்றாரு, நாங்க வணங்காக்காலத்துல ஜனங்கள் தான், ஆனா நீர் எப்படிப்பட்டவர், எங்க அக்கிரமத்தையும் பாவத்தையும் மீறலையும் மன்னிக்கிறவர். எத்தனை பேர் சொல்றீங்க மன்னிப்பாருன்னு? ஏன் மன்னிப்பார் தெரியுமா? நம்ம பாட்டு பாடினமே, பலிபீடமே கல்வாரி பலிபீடமே, அந்த பலியோடைய சிந்தப்பட்ட ரத்தத்தினுடைய வீரியம் அவ்வளவு வல்லமுள்ளதாக இருக்கிறது. நானா நன்மை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். உங்க நற்கிரியே கிடையாது. வணங்கா காலத்துல ஜனம் தாங்க. அப்பதான் பெஸ்ட் வசனம் கொடுக்கிறாரு. இங்க பாரு, பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை இந்த ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன், இந்த ஜனங்களுக்காக செய்வேன். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, இந்த ஆண்டிலே நான் கர்த்தருடைய செய்கையை என் வீட்டிலே, என் தொழிலிலே, என் சபையிலே காண்பேன். கர்த்தருடைய செய்கையை காண்பேன். கர்த்தர் செய்வார். இது ஆமென். அதிசயம் என்னன்னு பாத்தீங்களா? அங்க போட்டிருக்கு, பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத ஒரு யூனிக்கான காரியத்தை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறாரு. எங்கும் செய்யப்படாத அதிசயம். அதே மாதிரி சொல்றார் அவர். உபாகம் 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 32ஆம் வசனத்தை வாசிப்போம். இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்பா உன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தேன், வனாந்தர வழியாக கடந்து வர்ற, வனாந்தரத்தில் வரும்போது உனக்கு என்ன செஞ்சேன்? அதிசயம் செஞ்சேன். என்ன பண்ணேன்? கற்பாரிலிருந்து உனக்காக தண்ணீர் புறப்பட பண்ணினேன், வானத்திலிருந்து மண்ணாவை பொழிய பண்ணினேன், என் இடத்துல புறப்பட்ட ஒரு காற்று காடையில் கொண்டு வந்து குவிச்சது, உனக்கு வழிகாட்டினேன், வழிகளை திறந்தேன். எங்கேயுமே இப்படிப்பட்ட அதிசயம் என்ன செய்யப்படல. அதை செஞ்சுட்டு வந்தேன். இப்போ நீ எங்கே போக போற? கானான் தேசத்துக்கு போக போற. அங்கே போன உடனே அங்கே இருக்கிற தெய்வத்தை நீ என்ன செஞ்சிடாத, வணங்கிறாத. சில எச்சரிக்கை கொடுக்குறாரு. அங்கே இருக்கிற எம்மோரியர்களின் தெய்வங்கள், ஏன்னா அவங்க ஒரு வேற தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க. அங்கே போன என்ன செஞ்சிடாத, வேற தெய்வத்தை நம்பிராத. ஏன்னா கர்த்தரே தேவன். ஏன் கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லுவாரு. வாசிப்போம் அந்த இடத்துல. தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ, இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ. எப்படி இருக்கு பாருங்க. நீ வானத்தில் அந்த பக்கம் தொடங்கி இந்த பக்கம் வரையும் எண்ணிப்பாரு. பூர்வ நாட்கள் முதல் யோசித்துப்பாரு. மனுஷனை சிருஷ்டித்த நாள் முதல் கொண்டு யோசித்துப்பாரு. உனக்கு நான் செஞ்ச காரியம் அப்படிப்பட்ட பெரிய காரியம். இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கா? நீ கேள்வியே படாத காரியத்தை உனக்கு நான் செய்வேன். மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் நடக்காத காரியத்தை நான் உனக்கு செய்வேன். அல்லது உங்கள் தேவனாய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதி நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்து பார்க்கணும். செக் பண்ணி பாரு. எந்த தெய்வமாவது இப்படி ஒரு ஜனக்கூட்டத்தை தம்முடைய ஜனமா மாட்டிக்கொள்வதற்காக இப்படி செய்ததுண்டா? நான் உன்னை அப்படி மீட்டு கொண்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டா 35 வசனத்தை வாசிங்க. கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. நம்ம வாழ்க்கையில மற்றவங்கெல்லாம் பார்க்கும்போது இயேசுவே தேவன்று அவரை சொல்லத்தக்க அளவுக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். நாங்க கேள்வியே படலைங்க இந்த மாதிரி நடக்கணும். இது என்னங்க ஆச்சரியமா இருக்குது. நாங்க இப்படி பார்த்ததே கிடையாதுங்க. இந்த வசனங்களை நீங்க உங்களோட எதிர்பார்ப்பா மாத்தணும். இதுவரைக்கும் யாருக்குமே செய்யாத காரியத்தை செய்து என்னை விடுவிக்க போகிறார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கண்டினியூ ஆகுது பாருங்க. அதெல்லாம் மோசே காலத்தான் செஞ்சாரு. மூத்த ஊழியக்காரங்க செய்வாரு, இளம் ஊழியர்களுக்கும் செய்வார். இளம் ஊழியர் சொல்றாரு, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார்.
என்ன அற்புதம் செஞ்சார் தெரியுமா? அதே அற்புதம் தான். எகிப்தில் நடந்தது போலவே யோர்தான் இருக்குது. கர்த்தர் யோர்தான் என்ன பண்றாரு? பின்னிட்டு போகும்படி செய்கிறார். அந்த அற்புதத்தை அவர்களுக்கு செஞ்சார். யோசுவா காலத்து அற்புதத்தை செஞ்சார் கர்த்தர். எரிகோ தகர்ந்து போனது, யோர்தானை பின்னிட்டு போகும்படி செஞ்சாரு. அப்போ அது தொடருகிறது. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். யோசுவா காலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தேசங்களை எல்லாம் சுதந்திரிச்சிட்டு கடைசியாக சொல்கிறான், அவன் சேலஞ்சு பண்ணுறான் ஜனங்கள்கிட்ட. ஏன்னா இவங்களை பற்றி அவனுக்கு நல்லாவே தெரியும். நம்ம போன பிறகு இவங்க என்ன செய்வானுங்க, மறுபடியும் பாகால்கிட்ட போவானுங்கன்னு தெரியும். அப்போ தெளிவாக கேட்குறாரு, உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நாங்களும் சேவிப்போம், கர்த்தர் தான் சேவிப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் யோசுவா காலம் வரைக்கும் என்ன பண்ணாங்க, சின்சியராக இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் சின்சியராக இருந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நியாயாதிபதிகள் காலம் வருது. நியாயாதிபதி காலங்களில் பார்த்தீங்கன்னா புஸ்தகத்தை வந்து கிட்டத்தட்ட அது வந்து 350 வருஷத்தை கவர் பண்ணிடுச்சு. அதில் ஒவ்வொரு 50 வருஷத்துக்கு ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை விட்டு பின்மாறி போய் என்ன செய்வாங்க, பாகலை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தர் மறுபடியும் என்ன செய்வார், ஒரு நியாயாதிபதி எழுப்புவார், திரும்ப அழைப்பார். இதே வேலையாக நடக்கும். நான் சொன்னேன் இல்லையா அந்த விஷயத்தை. அப்போ அங்கே ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதை வாசிப்போமே. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இல்லை அவங்க பிரச்சனை கர்த்தர் காரணரு கிடையாது. ஆனால் ஒன்று கேட்குற விவரமாக இருக்கான். இவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நாங்கள் அடிமையாக இருந்தோம், ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், அற்புதங்களை செஞ்சு எங்களை வெளியே கொண்டு வந்தார், எகிப்தில் நடந்தது போலவே. அப்போ இவன் கேட்குறான், காலங்கள் நகர 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 எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வருது, அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அந்த கிதியோனை கர்த்தர் சந்திச்சு அந்த பயந்தாங்கொழியை, அந்த தாழ்வு மனப்பானம் உள்ள ஆளை, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பெரிய சேனைகளை 300 பேரை கொண்டு என்ன செய்ய வச்சாரு, ஜெயிக்க வச்சார். 34,000 பேரை கூட்டு போய் ஜெயிக்கிற அளவுக்கு பெரிய யுத்தம் அது. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டு என்ன பண்ணாரு, 34,000 பேர் வேணும், எத்தனை பேர் போதும், 300 பேர் போதும். அங்கே போய் இவங்க செஞ்சதை விட அங்கே கர்த்தர் தான் அற்புதத்தை செஞ்சார் பாளையத்துக்குள்ள. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்குள்ள அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். அற்புதத்தை செஞ்சு ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறாரு. உங்கள் உறவினர்கள் மத்தியில் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறாரு. உங்கள் நண்பர்கள் மத்தியில், உங்கள் தொழிலில், இந்த பாளையத்துக்குள்ள நாம் அறியவே இல்லை, ஆனால் கர்த்தர் அங்கே ஒரு வேலையை நடப்பிக்கிற தேவனாக இருக்கார். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, யாரையும் நம்மளால் மாற்ற முடியாது, யார் இருத்தையும் திருப்ப முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்காக ஒரு வேலையை செய்கிறதா இருக்கிறாரு. கர்த்தர் இருந்தால் இப்படிலாம் நடக்குமா? அவர் செஞ்ச அற்புதங்கள்லாம் எங்கே? ஏன் இன்னைக்கு எங்களுக்கு அப்படி செய்ய மாட்டேன்டார் அப்படின்னு என்ன செய்யறான், ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகுது. அவன் எதிர்பார்க்குறான், கர்த்தர் என்ன பண்ணார், அவனை சந்திக்கிறார். வாசிப்போம். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். வாசிப்போம். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அற்புதத்தை கட்டளையிடுவாரா? ஆமென். நம்பணும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜெபிக்கக்கூடாது. நான் ஜெபிச்சிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். மழை பெய்யாதபடிக்கு எப்படி ஜெபம் பண்ணா, கருத்தாய் ஜெபம் பண்ணா. அந்த ஜெபத்தோட எதிர்பார்ப்பு என்ன, மழை பெய்ய கூடாது, இன்னைக்கு மழை பெய்யக்கூடாது அப்படி சொன்னால் இன்னைக்கு பெய்யலைன்னா பரவாயில்ல, 3 வருஷம் மழை பெய்யலை. இவர் ஜெபம் பண்ணனால 3 வருஷம் மழை பெய்யல. இது அற்புதம் எத்தனை பேர் சொல்றீங்க? இப்போ இவர் ஜெபிக்கிறாரு. எப்படி ஜெபம் பண்ணாரு கேட்டீங்க, மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினா. அப்போ நான் ஜெபம் பண்ணால் மழை வரக்கூடாது, 3 வருஷத்துக்கு நான் திரும்ப ஜெபிக்க வரைக்கும் மழை வரக்கூடாது. இது அற்புதமா? அற்புதம் இல்லையா? அற்புதம் தான். ஆனால் எலியா பற்றி போட்டிருக்கு. எலியா யாருன்னா, எலியா நம்மை போல பாடுல மனுஷனாக இருந்தும் பயப்படுற ஆள் தான். அவரும் ராஜாக்கு விரதம் நின்று பேசுகிறாரு. ஆனால் ஒரு ராணி வந்து சொன்னவனே பயந்து ஓடி போயிட்டார். ஆனால் கரெக்டாக ஜெபிக்கிறார். அப்போ நாம் ஜெபம் பண்ணும்போது நான் சொல்கிறேன், எந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். அற்புதத்தை கட்டளையிட்டார். ஆமென். நான் சொல்கிறேன், இந்த காலவேளையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை அற்புதத்தை கட்டளையிடுவாராக. யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்.
எப்படி போட்டிருக்குது? ஆராய்ந்து முடியாத. இது எப்படி தான் நடந்துச்சுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஆராய்ந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். கவுண்ட்லெஸ், எண்ணி முடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அதிசயங்கள் என்ன பண்றாராம், செய்கிறாரு. அங்க போங்க, சங்கீதம் 72:18. யோபுக்கு அடுத்த புஸ்தகம் சங்கீதம் 72. சங்கீதம் 72:18. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிப்போம். அவரே அதிசயங்களை செய்கிறவர், வேற யாரும் கிடையாது. அவர் ஒருத்தர் தான் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கார். வாசிப்போம். சங்கீதம் 136:2. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தில் நடந்தது போலவே பின்னாடி பார்வோன், முன்னாடி செங்கடல். யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது, அவர் ஒருவரே பெரிய அதிசயத்தை செய்தார். கர்த்தர் சொல்ல, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை அதிசயத்தை காண்பீர்கள். இந்த இடத்துல உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் சொல்றேன், நீங்க படிச்சு முடிச்சிருந்தா நல்ல வேலையை உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவராய் இருக்கிறார். நீங்க எதிர்பார்க்காத வேலையை கர்த்தரால் கொடுக்க முடியும். ஒரு வேலையோ போயிருக்கலாம், அதை விட சிறந்த வேலையை தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறாரு. ஆகவே வேலை போச்சுன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதையோ ஒன்று இழந்துட்டோன்னு எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் போட்டிருக்குது. மகிமையா தான் இருக்க போதிருப்பு என்பதற்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறார். எதிர்காலம் பிரகாசமா தான் இருக்க போகுது என்பதற்கு நம்பிக்கையாக எனக்குள்ள யார் இருக்கா, கிறிஸ்து இருக்கிறார். கிரைஸ்ட் தி ஹோப் ஆஃப் க்ளோரின்னு போட்டிருக்கு. கிறிஸ்துவானவரே மகிமையின் நம்பிக்கையாக. எதுக்கு நம்பிக்கையாக? மகிமையின் நம்பிக்கையாக. குளோரியா தான் இருக்க போகுது, வர வர முன்னேற்றம் தான் உண்டாக போகுது. அதுக்கு அவர் நம்பிக்கையா இருக்கு, உள்ள இருக்கிறாரு. அவர் எதை இருந்தாலும் பரவாயில்ல, எனக்குள்ள யார் இருக்கா, கிறிஸ்து இருக்கிறார். அவர் மறுபடியும் என் வாழ்க்கை அற்புதத்தை செய்ய முடியும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவனே சொல்றான், இந்த வசனம் ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுது. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை. அப்படின்னா இன்னைக்கும் செய்வார்னு அர்த்தம். அதான் சொல்ல வர்றான், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவரீர் உமது கரத்தினால உமது புயத்தினால வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர், மாம்சமான யாவருக்கும் நீ தேவனாய கர்த்தர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு போட்டிருக்கு. ஒன்று மில்லியன் அங்கே ஆன்சர் வருது. அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். மனுஷனுடைய அந்த எல்லை முடிஞ்சு போச்சு. இனிமேல் மனுஷால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ற சூழ்நிலையில் அவன் வல்லமைக்கு அப்பாற்பட்டவராக, எல்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். யோவேலில் போட்டிருக்கு, எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் எல்லாத்தையும் பச்சித்து போட்டுருச்சு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இவைகள் பச்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்க என்ன செய்வீங்க, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள் போட்டிருக்குது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் செய்கிறாரா, நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்குன்னு போட்டிருக்கு. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள். இந்த வசனத்தை வாசிங்க, தானியேல் 6:27 வாசிங்க. நம்ம என்ன சொல்றது, புறஜாதியா இருக்க ஒரு ராஜா சொல்றான் பாருங்க, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். எழுதினது யாரு, தரியு, ஒரு ராஜா, ஒரு அஞ்ஞான ராஜா. அவன் சொல்றான் தானியேலுக்கு நடந்தது பார்த்து, அடடா சிங்க கெபிக்குள்ள போட்டுட்டோம், ஆனா சிங்கம் என்ன செய்யல, அவனை ஒன்றும் செய்ய முடியலையே. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே எப்படிப்பட்டவா இருக்காரு, இது பெரிய அற்புதம் தாங்க எழுதுறாரு. அவரே அற்புதங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார். எங்க ஆரம்பிச்சோம், யாத்திராமத்தில் ஆரம்பிச்சோம், தானியேல் வரையும் வந்துட்டோம். எல்லா புத்தகத்திலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறார். அவங்க தரியு புஸ்தகம்னா, தறி எழுதின புஸ்தகம்னா அவன் ஆளாகமத்தில் போய் செக் பண்ணால் கண்டிப்பாக இருக்கும், எழுதி வச்சிருப்பான். அது ஹிஸ்ட்ரி தானே. கரெக்டாக கோரேஸ் உண்மை தானே வாழ்ந்தது, தறி வாழ்ந்தது உண்மை தானே, பாபிலோன்றது உண்மை தானே, நேபுகாத்நேச்சர் சேர்ந்தது உண்மை தானே. அப்போ தறி அவன் 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 பதிவேட்டில் எழுதி வச்சிருப்பான் கண்டிப்பாக. இந்த தானியேல் தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். சர்ச் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த எப்படி எஸ்தர் காலத்தில் தேடினாங்க இல்லையா, தேடும்போது கிடச்சிச்சு இல்லையா, முர்தகாய் செய்த
அந்த நன்மைக்கு உயிடா ஒன்றும் பண்ணு கண்டுபிடிச்சாங்க. அது மாதிரி தறி புஸ்தகத்தை தேடி பார்த்தோம்னா கண்டிப்பாக எழுதியிருக்கோம், அதில் வரும் கண்டிப்பாக. நாங்கள் இந்த மாதிரி தானியில் தூக்கி சிங்கத்து கெபிக்குள்ள போட்டோம், ஆனால் அவங்க தேவன் என்ன பண்ண அவனை தப்பு வச்சாரு. அவரே அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டார். இப்போ போலாமா புதிய ஏற்பாட்டுக்கு? யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கலிலியாவில் உள்ள கானா ஊரில் திராட்சரசம் குறைவுபட்டு போச்சு, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். அது எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த முதலாம் அற்புதம் அப்படின்னா 2ஆம் அற்புதம் இருக்குது, 3ஆம் அற்புதம் இருக்குது. அற்புதம் என்ன செய்யுது? தொடருது. அங்கே போட்டது மாதிரி எண்ணி முடியாத அளவுக்கு செய்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு பைபிளில். யோவான் அப்படி தான் முடிக்கிறாரு. அதையும் வாசிச்சிருவோமே. தொடர்ந்து அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கார் இயேசு. வாசிப்போம் அங்கே யோவான் 20:30 வசனத்தை வாசிங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். எதுக்காக செஞ்சார்? அடுத்து வாசிங்க. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதங்கள்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்து யாராம்? தேவனுடைய குமாரன் என்று மற்றவங்க பார்த்து என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்கிறது நோக்கம் என்னன்னு கேட்டால், மற்றவங்க பார்த்து இயேசுவே தெய்வம் என்று என்ன செய்யணும்? நம்பணும். அப்படி அற்புதங்களை செய்வேன் பைபிளில் போட்டிருக்கு. இங்கே எழுதப்பட்ட அற்புதங்களை தவிர வேறு அநேக அற்புதங்களை செய்தாராம். அதை பற்றி போட்டிருக்கு. அதே 21ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஒரு பிரசங்கர் சொல்றார், ஓரல் ராபர்ட்ஸ் பிரசங்கர் சொல்றார், எக்ஸ்பெக்ட் மிராக்கிள் எவ்ரிடேன்றார். ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை எதிர்பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் போது அற்புதம் நடக்கும். நீங்கள் எதிர்பாராத அற்புதத்தை கர்த்தர் வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். இவ்வளவு அற்புதமா? இந்த எழுதப்பட்ட அற்புதங்களை தவிர வேறு அநேக அற்புதங்களை செஞ்சாராம். அவைகளாம் ஒவ்வொன்றாக எழுதினா எழுதப்படும் புஸ்தகங்கள் இந்த உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். அவ்வளவு மிராக்கிள்ஸை இயேசு செய்திருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்வாரான்னு யாருக்கா சந்தேகம் இருக்குதா? கர்த்தர் வார்த்தையை தொடர்ந்து விசுவாசிப்போமானால், அந்த எதிர்பார்ப்பு நிலையில் இருப்போமானால், நான் சொல்றேன், நீங்கள் விசுவாசிக்கிற காரியத்தை அற்புதம் நடக்கும். அது எப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க ஆண்டு அற்புதம் செய்வார்னு? ஒவ்வொரு வாரம் சர்ச்சுக்கு நீங்கள் எதுக்காக வர்றீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். வசனத்தை கேட்கறதுக்காக வர்றீங்க. அங்கே போட்டிருக்கு, மார்க்கு 16:20 போட்டிருக்கு, நான் வாசிக்கிறேன். இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். வாசிப்போம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவருடைய கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். எத்தனை பேர் வாழ்க்கையில் வசனம் உறுதிப்பட வேண்டும் விரும்புகிறீங்க? நம்ம கேட்குற வசனத்தை நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி உறுதிப்படுத்துகிறாரு? அடையாளங்களை செய்து, அற்புதங்களை செய்து, அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து நீங்கள் கேட்கிற வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இது வெறுமன அற்புதத்தை நாடி போகிற வாழ்க்கை கிடையாது. நான் எங்கே வர்றேன்? கர்த்தர் வசனத்தை கேட்க வர்றேன். இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்ற வசனத்தை நான் கேட்டிருக்கேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன், நான் காண்பேன், நான் அதிசயத்தை காண்பேன். அப்போ மத்திய மார்க்கு லூக்கா யோவான்ல யார் இருந்தார்? இயேசு இருந்தார். இப்போ இயேசு என்ன பண்ணிட்டாரு? படத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அடுத்தபடி என்ன நடக்குது? சபைகள் உருவாயிருச்சு. அதை குறித்து போட்டிருக்கு பாருங்க, வாசிப்போமாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்திகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாராம்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தமது குமாரன் இயேசு என்ன செஞ்சிருக்காரு? உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்காரு. அவசியமானால் நம்ம குடும்பத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய உறவினர்கள் மத்தியில் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். யூதர்கள் மத்தியில் கர்த்தர் எப்படி தேவன் தம்முடைய குமாரனை வெளிப்படுத்தினார்னு கேட்டால், உங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களையும் பலத்த செய்திகளையும் செய்து தமது குமாரனை வெளிப்படுத்தினார் அப்படின்னு பேதுரு சொல்றார்.
வாசிப்போம். அப்படி செய்யும்போது சபை ஆரம்பிக்கப்பட்டவருக்கு முன்பாக ஒரு அற்புதம் நடந்துருச்சு. தாயின் வயிற்றில் பிறந்தது மேலே சப்பானே இருந்த மனுஷன் செஞ்சுட்டான், நடக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த சம்பவத்தை பற்றி போட்டிருக்கு, அதை வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 16ஆம் வசனம், இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில வெளியரங்கமான அற்புதங்களை செய்ய போகிறார்? ஆமென். எப்படிப்பட்ட அற்புதம்? வெளியரங்கமான அற்புதம். கண்ணுக்கும் நல்லா தெரியுது, இதை ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாருக்குமே தெரியுது. அவங்க சொல்றாங்க, அச்சச்சோ மறைவா நடக்கல. எப்படி நடந்துச்சு? வெளியரங்கமா அற்புதம் நடந்து போச்சு, இதை நம்ம இல்லை என்று சொல்ல முடியாது. அதே அதிகாரத்தில் 22, அற்புதமாய் சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்ட. எப்படி சுத்தமாக்கப்பட்ட மனுஷன்? அற்புதமாய் சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். நான் சொல்லிட்டு நம்ம சபையிலையும் அற்புதமாய் சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் இருப்பார்கள். அதே அதிகாரத்தில் 30 வசனத்தை வாசிங்க. 30 வசனம், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்கள் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தலும் என்றார்கள். சபைக்கா ஜெபம் பண்றீங்களா? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? சபைக்கா ஜெபம் பண்றீங்களா? இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமது பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களும் அடையாளம் நடக்கும்படி செய்து. எப்போ ஜெபம் பண்றாங்க? இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, சபை ஆரம்பிச்சிருச்சு, அப்போ ஜெபம் பண்றாங்க. பயமுறுத்துறாங்க, சுவிசேஷத்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மூட்டை பிடிச்சி கட்டி ஓடி போகல, வந்து ஜெபம் பண்றாங்க. பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளம் நடக்கும்படி செய்து. அப்ப அற்புத அடையாளங்கள் எப்படி நடக்கும்? இயேசுவின் நாமத்தில் நடக்கும். பழைய ஏற்பாட்டில் அங்க அற்புதம் செய்து மாத்திரம் கிடையாது, தொடர்ந்து வருது. இங்கேயும் போட்டிருக்கு. சபை ஆரம்பிக்க போது அப்பவும் சொல்றாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்க அற்புதங்களை செய்யுங்கன்னு ஜெபிக்கிறாங்க. நீங்களும் குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம், நானும் ஜெபிக்கலாம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் அடையாளங்களும் செய்து குணமாக்கும் உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை தைரியமாய் சொல்லும்படி அனுகிரகம் செய்தலும் என்று சொல்றாங்க, ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் செய்றாரு, கேட்கிறார். எழுதப்பட்ட ஜெபத்தை அப்படி நாம ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யும்? அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். தொடர்ந்து போவோம். அப்போஸ்தலர் 14:3 என்ன போட்டிருக்கு? அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணார்கள். நல்லா கவனிங்க, பிரசங்கம் பண்றாங்க, கர்த்தரை முன்னிட்டு தைரியமாய் பிரசங்கம் பண்றாங்க. நீங்களும் தைரியமா அறிக்கை பண்ணலாமே, தைரியமா ஜெபிக்கலாமே, தைரியமா விசுவாசிக்கலாமே, தைரியமா எதிர்பார்க்கலாமே. ஏன்? எதை மையமா வச்சு? கர்த்தரை முன்னிட்டு சொன்னா கண்டிப்பா செய்வாரு. அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர், இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் வசனத்தை உறுதிப்படுத்துவார் என் வாழ்க்கையில. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த கர்த்தரை முன்னிட்டு நான் அறிக்கை பண்றேன் டெய்லி வசனத்தை. அந்த கர்த்தரை முன்னிட்டு இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். அப்ப அங்க போட்டிருக்கு, அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணார்கள். வாசிப்போம். அவர் சத்தமாக, அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். அப்ப கர்த்தர் வந்து ஏன் அற்புதம் செய்ய தெரியுமா? தம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக. நீங்க கேட்கிற வசனத்துக்கு சாட்சியா உங்களுக்கு அற்புதம் நடக்கும் இயேசு நாமத்தினால. வசனம் வெறுமை கிடையாதுங்க, இப்படிதாங்க நம்பணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் போய் சர்ச்சில் வசனம் கேட்டு வந்தேனே, அந்த வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யுங்க ஆண்டவரே. சுகத்தை குறித்து பிரசங்கம் கேட்டனே, பெருக்கத்தை பத்தி பிரசங்கம் கேட்கிறேனே, அந்த கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதம் அடையாளம் செய்யுங்க. கர்த்தர் எப்ப அற்புதம் செய்கிறாருன்னா, அவர் தமது வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். அவை சூழ்நிலையை பார்க்காதீங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம், இன்னும் பெரிய மாற்றத்தை பார்க்காம இருக்கலாம், நடக்க வேண்டிய காரியம் நடக்காம இருக்கலாம். என்ன நடக்கணுமோ அதுக்குரிய வசனத்தை எடுத்துட்டு என்ன செய்யுங்க? தொடர்ந்து வாயில வைங்க, தியானிங்க, அவருக்கு நினைப்பூட்டிட்டே இருங்க. அந்த வசனத்துக்கு சாட்சியாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நீங்க கேட்டு விசுவாசிக்கிற அந்த வசனத்துக்கு சாட்சியாகத்தான் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதாக இருக்கிறார். வசனத்தை விட்டுறக்கூடாது. ரோமர் 15:18 இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கார்பரேட்டாக விசுவாசிக்கணும். இதான் இந்த சபை விசுவாசிக்கணும். ஏன்னா நம்ம வருகிற வருஷத்தில் இந்த பட்டணத்தில் நிறைய இடங்களில்
நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் வழி செய்ய போகிறார். ஆமென். நம்ம அறிவிக்கணும். இந்த கர்த்தர் சபையை பலப்படுத்துவார், புதிய இடத்துக்கு கொண்டு போவார். அப்போ நம்ம ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ பவுல் ஊழியம் பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறாரு, தன் வாழ்க்கையின் முடிவில் ஒரு காரியத்தை சொல்லுவார். எல்லாரும் கவனிக்கணும். எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கே தேவன் அற்புதங்களை செய்கிறதாக இருக்கிறார். இந்த வசனத்தை நம்முடைய சபைக்குரிய வசனமாக எடுப்போம், தனிப்பட்ட வசனமாக எடுப்போம். புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு போதும். அவசியமா அவசியம் இல்லையா? பவுலே புரிஞ்சு வச்சிருக்காரு. இந்த புறஜாதியான்ட்ட போய் வெறுமன வாயில சொன்னா நம்ப மாட்டேன்றான். வார்த்தையால மாத்திரம் கிடையாது, செய்கையினால. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்பொருட்டு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதெல்லாம் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. புறஜாதியார் என்ன செய்யப்படணும்? சுவிசேஷத்தை கீழ்ப்படியணும். வெறுமல வார்த்தையால் மாத்திரம் கிடையாது, செய்கையினாலே கீழ்ப்படி பண்ணும் பொருட்டு கர்த்தர் தான் என்ன பண்ணாரு? என் கையில் அற்புதங்களை செஞ்சார். இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணால், பூர்ணமாக பிரசங்கம் பண்ணால் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஆமென். அங்கே வாசிக்கலாம். இது எதுக்கு அவசியம்னு கேட்டிங்கன்னா, 20 வசனத்தை வாசிங்களேன். மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். இந்த சபையோட நோக்கம் வேற சபையில் இருக்கிற ஆட்களை கூப்பிடுறது இல்லவே இல்லை. கர்த்தர் அற்புதமாக ஆட்கள் எங்களுக்கு தூரத்துல தான் வர்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்கிறாரு. ஆனால் இந்த ஊரில் இருக்கிற சபையில் இருக்கிற ஜனங்களை போய் இழுத்துட்டு வர நம்ம வேலை கிடையாது. தெளிவாக நம்புறாரு. நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். அப்ப சுவிசேஷம் போகாத இடத்துல போய் நாம் சொல்லும் போது அங்க எது அவசியமா இருக்குது? அற்புதங்களும் அவசியமா இருக்குது. அதை செய்ய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த பட்டணத்துக்காக நாம் ஜெபிப்போம், ஒவ்வொரு பகுதிக்காக நம்ம ஜெபிப்போம். இதான் நம்முடைய வேலை. பெரிய நோக்கம் இருக்குது. இயேசுராஜா மகிமைப்படணும். இன்னைக்கு எல்லாரும் நம்ம வாழ்க்கை அதிசயம் நடக்கமான்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லது செய்வார் கர்த்தர். ஆனால் புதிய ஏற்பாடு வேற லெவலில் கொண்டு வருது. விசுவாசிக்கிறவா நடக்கும் அடையாளங்கள் யாவன. யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு நாமத்தோடையெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே என்ன செய்யணுமா? இயேசு நாமத்தை சொல்லி பிணியாடிகளை சொஸ்தமாக்குறாளா மாறணுமா? வேதம் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இந்த இயேசு மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டால், இயேசு நாமத்தை ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன உண்டாகணும்? சுகம் உண்டாகணும், அற்புதம் நடக்கணும். ஏன்னா ஏன் சொல்லிட்டு போயிருக்காரு, என்ன விசுவாசிக்கிற நான் செய்கிறவளையும் இதை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான்னு போட்டிருக்குது. அவர் அந்த லெவலில் பேசிட்டு இருக்காரு. நான் ஜெபம் பண்ணி மற்றவங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னு பேசிட்டு இருக்காரு. அதான் உண்மை. ஹீல் த சிக், அந்த கமிஷனை நம்மகிட்ட கொடுத்துருக்காரு கர்த்தர். வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குற அந்த கமிஷனை கொடுத்துருக்காரு. அந்த லெவலுக்கு வர வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்குது. நம்ம இன்னைக்கு இதுவே கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு ஆண்டு அற்புதம் செய்வாரா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை, அவர் தமது கிருபையில வசனத்துக்கு சாட்சியாக தமது வசனத்தை உறுதிப்படுத்தும்படிக்கு, இயேசுவே தேவனுடைய குமாரனை உறுதிப்படுத்தும்படிக்கு நம்முடைய வாழ்க்கை அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்க கேட்ட வசனம் எல்லாம் உங்க வாழ்க்கையில உறுதிப்படும். கர்த்தர் அதை உறுதிப்படுத்தும்படி அற்புதங்களை செய்வார். வாலிப பிள்ளைங்க, நீங்க உயர்வுக்காக வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த வசனம் உங்க வாழ்க்கையில் உறுதிப்பட போகிறது. எப்படி உறுதிப்படும்? பூமியின் உயர்ந்த இடங்களை கர்த்தர் ஏறி வர பண்ணுவார். யாக்கோபின் சுதந்திரத்தால் உங்களை போஷிக்க பண்ணுவார். ஏன் வேலை வசனத்தை விசுவாசிக்கிறது, ஏன் வேலை வசனத்தை கேட்கறது. கேட்கும் போது விசுவாசமா கேட்கறது. வாடகை வீட்டில் இருக்கிற நீங்க இதே ஊரை நிலம் வாங்கி சொந்த வீட்டை கட்டுவீங்க இயேசு நாமத்தினால. கடன் அடைக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை கொடுக்கிற ஆளா மாற்ற வல்ல தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் உங்களை கொண்டு போகிற நிலைக்கு ரொம்ப தூரமாக இருக்க போகுது இயேசு நாமத்தினால. அதான் பாட்டு பண்ணார் இல்லையா ஜான் ஜபராஜ், நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாதுன்னு போட்டு.
ஆரம்பத்துக்கும் கர்த்தர் கொண்டு வரதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்க போகுது. கலாத்தியர் 3:5. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து, எத்தனை பேருக்கு கர்த்தர் ஆவியை அளிச்சிருக்கிறாரு? எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு? ஆவியான உள்ளேயும் இருக்காரு, தலை மேலே இருக்காரு. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டிருக்கீங்க? கரெக்டா? சரி, பரிசுத்த ஆவியானவர் நீங்க வந்து எப்படி பெற்றுக்கொண்டீங்க? நீங்க ரொம்ப நல்லவங்களாய் பெற்றுக்கொண்டீங்களா? கிடையாது. சிலுவையில இயேசு செய்த காரியத்தை விசுவாசிங்க, இயேசு உள்ள வந்துட்டார், பரிசுத்த ஆவி உள்ள கொடுக்கப்பட்டுட்டார். ஆவின் அபிஷேகத்தை குறித்து ஒருத்தவங்க பிரசங்கம் பண்ணாங்க, நீங்க ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க. யார் எந்த கஷ்டமும் படலை. அப்ப நீங்க ஆவியை பெற்றது எப்படின்னு கேட்டா, கர்த்தர் வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படும்போது நீங்க என்ன செஞ்சீங்க? விசுவாசிச்சீங்க. அதை பத்தி அங்க போட்டிருக்கு. அப்ப நீங்க எல்லாருமே ஆவியை பெற்றவங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர், அது நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே செய்கிறார். அந்த கொஸ்டின் வேற, அதுக்கு ஆன்சரை பார்ப்போம். என்ன போட்டிருக்குன்னா, அது அற்புதம் செய்கிறாரு. எப்படி செய்கிறாரு? நியாயப்பிரமாண கிரியினால செய்கிறாரா, இல்லை விசுவாச கேள்வினால பண்றாரா? நான் சொல்றேன், கர்த்தர் அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசமா கேட்கும் போதே செய்கிறவராக இருக்கிறார். சபைக்கு வந்து வசனத்தை நீங்க கேட்கும் போதே அற்புதம் நடக்கும் இயேசு நாமத்தினால. இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். நம்ம பாயிண்ட் என்ன? இன்றைக்கும் இயேசு அற்புதங்களை செய்கிறாரா அப்படின்னு கேட்டா அங்க போட்டிருக்கு, அன்றியும் உங்களுக்குள்ளே உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். பேரை பாருங்க, எனக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், வசனத்தை விசுவாசத்தோட செய்யணும், கேட்கணும், வசனத்தின்படி எதிர்பார்க்கணும், அதை தியானிக்கணும், என் மனதை மாற்றணும், அதை வாயில சொல்லணும். என் விசுவாசங்கிற கர்த்தர் சொன்ன வார்த்தை மீது இருக்கும்போது அதை உறுதிப்படுத்தும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒரே ஒரு வசனம், லூக்கா 5:25 வாசிங்க. லூக்கா 5:25. உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். யாரு? அந்த திமிர்வாதக்காரன். 4 நண்பர்கள் சேர்ந்து கூரையை திறப்பாக்கி இயேசுக்கு இறக்குனாங்க இல்லையா, அந்த சம்பவம் இது. கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறாரு, பேயாதிலிருந்து விடுதலை உண்டாக்குறாரு. அவன் படுக்கை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான்? அவன் நடந்து போயிட்டான் எல்லாரும் கண்களுக்கு முன்பாக. வாசிப்போம் 26. அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள், அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். நான் சொல்றேன், நீங்க சொல்லுவீங்க, அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு என்ன அதிசயமான காரியங்களை காண செய்வார். ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போங்க, ஊழியத்துக்கு போங்க, இன்னைக்கு கர்த்தர் அதிசயங்களை காண செய்வார்.